உங்களை புது பொலிவோடு கூட சந்திப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாத்திரமல்ல, உங்களை வல்லமையினால் நிரப்பி வழிநடத்த போறிய என் தெய்வமும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமா உங்களை என்னையும் பாதுகாத்த என் தெய்வத்திற்கு கோடான கோடி பெருகட்டும்பா. ஆமென். பிசாசு என்னென்னவோ கனவு கண்டா, ஒரு கொரோனா அனுப்புனா இவங்க கதை முடிஞ்சிருமா, ஒரு தரித்திர வேலையே இல்லாத ஒரு தரித்திரத்தை அனுப்புனாக்கா இவங்க பிரச்சனை மடிந்து போயிடுவாங்களா? எக்கச்சக்கமான போராட்டங்கள், எக்கச்சக்கமான கலக்கங்கள், வியாதி என்னென்னவோ வந்துட்டு இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட நிற்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற மகா பெரிய இரக்கம். ஆனா எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்திட்டே இருந்தாங்க. என்ன நினைவுபடுத்திட்டு இருந்தாங்கன்னாக்கா, பழைய வருடத்தை கடந்து புதிய வருடத்திற்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்கிறதற்கு, அல்லது அவருடைய விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து உன்னை நான் மறக்காமல் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறதற்கு என்ன காரணம்? ஒரு குறிக்கோள் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் யாரும் செய்ய மாட்டாங்க. நீ ஒரு மாதம் ஃபுல்லா வேலை செய்யறனாக்கா மாதத்தினுடைய இறுதியில உனக்கு ஒரு சம்பளம் இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. அது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பாதுகாத்து, உன்னை நடத்தி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மேன்மைப்படுத்தி, உனக்கு உண்டான சகல காரியத்தையும் செய்வேன் என்று சொல்லி உன் பட்சத்தில் இருந்து உன்னை நடத்திட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதற்கும் ஒரு காரணம் உண்டு. நான் திருப்பி சொல்றேன், 2020 வருஷத்துல நாம எப்படி வாழ்ந்தோம், எவ்வளவு நிர்விசாரமா இருந்தோம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதற்கு தவறினோம், கடவுளோடு கூட இருக்க வேண்டிய உறவை அல்லது கடவுளை மேன்மைப்படுத்தக்கூடியவைகளை நாம் எவ்வளவு கடைபிடிக்காமல் போனாலும் அவர் உன்னை போல மறந்து உன்னை கைவிடவே இல்லை. உன்னை மீண்டும் கர்த்தர் நடத்தி வந்தாரு. என் பிள்ளை மனம் திரும்புவான், என் பிள்ளை மீண்டும் நேசிப்பான், என் பிள்ளை என்னை தேடுவான், என் பிள்ளை எனக்கு உத்தமனா இருப்பான், என் பிள்ளை அவன் என்னோடு கூட இருந்து எனக்கு உண்டான காரியத்தை செய்வான் என்ற அளவு கடந்த நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்ம மேல ஆண்டவருக்கு இருக்குங்க. நம்ம மேல இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்லுங்க, 2021 வருஷத்துல பயப்படாம தைரியமா இருங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அதன்படி உங்களுக்கு தேவன் செய்வார். நீங்க போகிற இடம் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாய் உங்க கூடவே இருப்பார். ஆமென். சொல்றப்போ உங்களை பார்த்து யார் யார் சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? சொன்னாங்களா பாத்தீங்களா? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், சொல்லா கட்டி கிள்ளணும். என்ன சொல்லணும்? கிள்ளணும். ஏன் என்ன கிள்ற? அப்ப சொல்லு, சீக்கிரமா சொல்லு. நானும் சொல்லணும், அவங்களும் என்னை பார்த்து சொல்லணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பிரைஸ் லார்ட் பிரதர்னாக்கா உங்களை பார்த்து பிரைஸ் லார்ட் பிரதர் சொல்ல கட்டி அடுத்த வாட்டி சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அவங்க பிரைஸ் லார்ட் சொல்லணும், நீங்களே என்ன சொல்லணும்? பிரைஸ் லார்ட் சொல்லணும். நீங்க நல்லா இருப்பான்னு சொன்னா நீங்களே நல்லா இருப்பீங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். என்ன அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க சேம் சொன்னாங்க, அது உங்களுக்கும் இருக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாமே வருது இல்ல? அப்ப நீ நல்லா இருப்பிட்டு மற்றவங்களை பார்த்து சொன்னா அவங்களும் என்ன சொல்லணும்? நல்லா இருக்குன்னு சொல்லணும். சத்தமா சொல்லணும், சொல்ல வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு கூட தான் 2021 வருஷத்திலே உன்னையும் என்னையும் தேவனாகி கட்டுக்கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரத்திலே 3, 4, 5 ஒருத்தர் அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து படிக்கிறவரை தவிர மற்றவங்க எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணணும். என்னென்ன சொல்றாங்க கவனிக்கணும். ஒருத்தர் படிக்க பார்க்கலாம். மன்னித்து குணமாக்கி
மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கும் சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. வாழ வயதை போல் மாறுகிறது. எத்தனை பாயிண்ட் சொன்னாங்க? என் கையை பார்த்து சொல்றீங்க. ஆமென். நம்ம ஆளுங்கிட்ட சில டெக்னிக்கலா இருக்குங்க. என்ன மாட்டோம் பாசிட்டிவ் கை விடுறாரு. 1 2 3 4 5 6 ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். 6. ஆமென். எத்தனை வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது? இவ்வளவு ஆசீர்வாதமும் யாருக்காக சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய சமூகத்துல வந்திருக்கிற எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற எனக்கு இந்த 2021 வருஷத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். திரும்ப படிக்க பார்க்கிற அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, 20வது வருஷத்திலிருந்து 21வது வருஷத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, இனி இந்த புதிய வருஷத்துல நீ பாவியா பிரவேசிக்கல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக கர்த்தருக்குள் உட்பிரவேசிக்கப்பட்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னாரு, உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்திருக்கிறாரா. இனி நான் பாவி அல்லது இனி அந்த பாவத்தை நான் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீ போ இனி பாவம் செய்யாதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற போது அடுத்த ஸ்டான்ஸா, அடுத்த வார்த்தை அவனுக்கு என்ன சொல்லுகிறதுனாக்கா, இனி நீ என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்க கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க போக இனி பாவம் செய்யாதீங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. செவியில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இனி பாவம் செய்யாதீங்க. ஆமென். இது தேவனுடைய பிள்ளைகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஸ்தலத்தை விட்டு நீ போற போது நீ எப்படி போற? நீதிமானா கர்த்தருடைய சுத்திகரித்து அனுப்புகிறார். நல்ல கவனிங்க. வெள்ளஞ்சொலிமா எனக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க. நான் போகிற வழியில் அழுக்கு பண்ணிட்டு வந்துட்டேன்னாக்கா இதை சந்தோஷமாக இதை பார்த்து என்னை வரவேற்பாங்களா? கஷ்டப்படுவாங்க. எப்படி நான் அனுப்புன இந்த மாதிரி அழுக்கு பண்ணிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அள்ளி சொல்லுவா. அதே போல தான் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த புதிய வருஷத்துல இந்த புதிய ஆராதனையில கர்த்தர் சுத்தம் பண்ணி நீதிமான் என்கிற ஒரு அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்து உன்னை மகிமையாய் கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு நாளிலும் எப்படி இருக்கணுமா? அந்த நீதிமான் என்கிற முத்திரையோட தான் இருக்கணுமா? அதை தொலைச்சிட்டு கடவுளுடைய சமுத்திரம் வரக்கூடாது. ஆமென். அதான் பாட்டு பண்ண பார்த்தேன், உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்தை தேவன் என்ன பண்ணாரா? நம்ம கையில கொடுத்தாரா? உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி நம்பி கற்றுக்கொண்டார். ஆமென் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. முதல்ல உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்கிறார். இரண்டாவது உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இதுதான் பெரிய பிரச்சனை. பாருங்க, இந்த வசனத்தினுடைய ஆதாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே பாவம் தான். பாவம் கற்பம் தரித்து, பாவம் என்ன பண்ணுமா? கற்பம் தரிக்குமா? பாவம் கற்பம் தரித்து கொரோனாவை கொண்டு வரும். பாவம் கற்பம் தரித்து வியாதியை கொண்டு வரும். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா அடுத்த அடி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உன் வியாதிகளை எல்லாம் கர்த்தர் குணமாக்குவார். அடுத்தது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஆமா, அதாவது மரித்து போக வேண்டிய நம்மை அந்த அழிவின் பாதையிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு இந்த புதிய வருஷத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை முடிசூட்டி நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்க போகிறாராம். அடுத்தது கழுகிற்கு சமானமாய் உன் வயது திரும்ப, உன்னுடைய வயது திரும்ப வாழ வயதை போல மாறப்போகிறது. நான் திருப்பி சொல்றேன், 2021 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு.
இது அவங்களுக்கு எப்படி இந்த காரியத்தை நான் விளக்கி சொல்ல வேண்டியது தெரியாது. நான் பிளான் பண்ணி அல்லது ஆண்டவர் என்ன கொடுக்க போற காத்து இருக்கிற போது கிடையாது. விடிகால ஒரு 3:30 மணிக்கு எனக்கு கட்ட தட்டி எழுப்பி இந்த வசனத்தை கட்ட கொடுத்தாரு. இதை என் ஜனத்தோடு கூட கட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் நான் ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே இந்த 2021 வருஷத்துல நம்மை கொண்டு வந்து அழகான அவருடைய வார்த்தைகளை நமக்கு முன்னடக்கும்படி செய்து உனக்காக நான் இதை செய்வேன் என்று கட்ட சொல்லி இருக்கிறார். அப்போ இவ்வளவு மேன்மையான காரியங்களே, ஆசீர்வாதமான காரியங்களே தேவனுடைய பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் தேவன் செய்வதற்கு தேவனுக்கு உன்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. எப்படி என்னுடைய இருதயத்திலே தோன்றக்கூடியவைகளை, என்னுடைய இருதயத்திலே நினைக்கக்கூடியவைகளை தேவன் நிறைவேற்றினால் மகிழ்ச்சியா இருக்கும் என்று சொல்லி நீ நம்புகிறாயோ, அதே போல இந்த இடத்துல 2021 வருஷத்துல அவருடைய மகிமையினாலே நிரப்பப்பட்ட அவருடைய பிள்ளைகளை இந்த ஆலயத்தினுடைய வாயிலுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி நீங்கள் நடந்தால், இப்படி நீங்கள் செய்தால், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி தேவனுக்கும் உங்களை குறித்து ஒரு உடன்படிக்கை இருக்கிறார். 2021 வருஷத்துல இந்த முதல் ஓய்வு நாளுக்குள்ள கலந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கட்ட சொல்லுகிற வார்த்தைகளை காது கொடுத்து கவனிப்பதற்கு உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிராணனையை மீட்டு உன் வியாதிகளை குணமாக்கி உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன்னை முடிசூட்டி கழுகிற்கு சமானமாய் உன்னுடைய வயதை வாழ வயதை போல மாற்றுவதற்கு என்ன காரணம்? ஏன் அப்படி கட்ட செய்யணும்? 2 காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். எத்தனை காரியத்தை? 2 காரியத்தை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். எடுத்து வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஒன்று, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். ரபல ஷக்கரபதி இதனம பரபதியா. அதற்கு அவர் நான் உன்னோடு கூட இருப்பேன். படிக்கிறாங்க. நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள், எவ்வளவு அழகா சொல்றாரு பாருமா, நீங்க இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்களாக. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்போ உன்னை கனத்தினாலும் மகிமையினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் இடை கட்டி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாத்து உன் குடும்பத்தின் மேல கரிசனை வைத்து கர்த்தர் நடத்தி இந்த நாள்ல கொண்டு வந்ததற்கு நோக்கம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை குறித்து என் தேவனுக்கு 2 நோக்கம் உண்டு. முதல் நோக்கம், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாய் குடும்பமாய் மாறணும். உங்களை பார்த்து கேட்கிறேன், மாறுவீங்களா? நிறைய பேர் ஆராதிக்கிற நேரத்தில் ஆளே இருக்க மாட்டேங்குது. ஆராதிக்கிற நேரத்தில் ஆளே இருக்க மாட்டீங்க. நல்ல கவனிக்க பார்க்கலாம். உங்க அப்பா இயேசு அப்படி இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் உங்களை கண்டதினால் தாங்க உங்களுக்கு இந்த புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையை, புதிய மேன்மையை கட்ட தந்திருக்கிறாரு. நான் ஆராதனை நேரத்தில் ஒரு சாட்சி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாப்பை கட்ட தந்திருக்கிறாராம். ஒரு சகோதரி சாகிறதுக்காக ஃபேன்ல அந்த சேலை எடுத்து போட்டுட்டு சாகிறதுக்காக இருக்கிற போது 2 பேர் போஸ்ட்ல வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. நல்ல கவனிங்க பார்க்கலாம். போஸ்ட்ல வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சகோதரி எல்லாம் ரெடியா ஆயத்தமா இருக்கிறப்போ மேல இருக்கிறவங்க என்ன சொன்னா தெரியல, கீழே இருக்க சொல்ற, ஏமா பயப்படுற? நான் தான் இங்க தானே இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த சகோதரிக்கு இந்த வார்த்தை ஆழமாய் பதிந்தது. அவன் மேல இருக்கிற அந்த ஒயர்மேனை பார்த்து சொல்றான், அவன் ஏதோ சொல்லிப்பான் பொழுது, எப்பா ஜாக்கிரதையா பிடிப்பா ஏதோ சொல்லிப்பான் பொழுது. அதுக்கு இவன் சொல்றான், நீ ஏன் பயப்படுற? நான் இங்க தானே இருக்கிறேன், நான் கூட தானே இருக்கிறேன், நான் எப்படி அவனை விட்டுருவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை இந்த சகோதரிய மனசுல ஆழமா கடவுள் பேசுவது போல இருந்துதான்.
சாகரத்துக்கு போற நீ ஏன் பயப்படுற? நான் உன் கூட தானே இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படி சொன்ன உடனே எல்லாம் கையிலெல்லாம் அவுத்து போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஜீவனை புதுப்பித்து கொடுத்தது நீ மரிப்பதற்காக அல்ல, நீ படைத்த தெய்வத்தை ஆராதிப்பதற்காக. நம்ம புரிந்து கொள்ளணுங்க, கர்த்தர் ஏன் இந்த சரீரத்தை ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிக்க பார்க்கலாம். நான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரி சகோதரன் எல்லாம் சாகிறதுக்காக அண்ணன் ஒரு ரிலேஷன்ஷிப் போயிருந்தோம். நான் பல முறை நினைப்பேன், சாக போற என்னை ஏன் காப்பாத்தினார் ஆண்டவர், சாக போன எனக்கு ஏன் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கணும். கண்ணி வைக்கக்கூடிய நேரத்துல என் வாழ்க்கை முடிந்து போயிருக்க வேண்டியது, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒருத்தன் வாழ்ந்தான்றதுக்கு ஆதாரமே இல்லாம போயிருக்க வேண்டியது தானே. ஏன் என்ன கர்த்தர் பாதுகாத்தாரு, ஏன் என்ன கர்த்தர் நடத்தினாரு அப்படின்றதெல்லாம் சில நேரங்களில் நினைச்சு பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, இந்த கனமான ஊழியத்துல உன்னை நடத்தணும், இவ்வளவு ஆத்மாக்களை நீ நடத்தணும், இவ்வளவு சபைகளை கட்டணும், இவ்வளவு பேருக்கு உன்னை நான் ஒரு ஆச்சரியமான ஊழியம் வச்சிருக்கிறேன். பாருங்க, அவருடைய திட்டத்தை பாருங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அன்னைக்கு எனக்கு தெரியாதுங்க. அன்னைக்கு என்ன பாதுகாத்ததுடைய ரகசியம் இன்னைக்கு எனக்கு தெரியும். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அந்த அன்பு. அன்னைக்கு என்ன பாதுகாத்தது அவர் என்னை கொண்டு வைத்து செய்ய நினைக்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. ராமன் சொல்லுங்க பாருங்க, ஆராதனை என்பது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அந்த ஆராதனையில நான் கலந்து கொள்ளணும் என்கிற ஒரு பாரம், ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். வந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழ்ந்த கையை தட்டி பாடி கர்த்தரை துதிக்கணும். எல்லா வியாதியும் உன்னை விட்டு ஓடும், எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு ஓடும், எல்லா கலக்கமும் உன்னை விட்டு ஓடும். நீ கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நேரத்துல கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கு இறங்குகிற போது சகல பலகீனங்களும் உன்னை விட்டு மாறும். ஆண்டவரே உனக்கு நன்மை செய்ததற்கு, ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ததற்கு, உன் தேவைகளை சந்தித்ததற்கு, உன் ஜீவனை திருப்பி கொடுத்ததற்கு என்ன காரணமா? 2021 வருஷத்துல இந்த ஓரே கண்மலையில நீ கர்த்தரை ஆராதிப்பதற்காகத்தான் கர்த்தர் ஸ்தானத்தை கர்த்தருக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே 13வது வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தருடைய நினைவிலே கொடுக்கிற போது என்னுடைய செல்போன்ல நான் ரெக்கார்ட் பண்றேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், இந்த வார்த்தையுடைய ரகசியம் என்ன அப்படின்னு நான் கேட்டபோது கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. என்ன பேசினாருனாக்கா, அதாவது இந்த பூனியை போலவே 2020வது வருஷத்தை கடந்து 21வது வருஷத்துல என்னுடைய வாழ்க்கை மாறுமா? என்னை தூஷிக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக, எனக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்களுக்கு முன்பதாக, என்னுடைய வாழ்க்கையில காண்கிற தரித்திரத்தின் நிமித்தமாக, கடன் பிரச்சனை நிமித்தமாக நிமிர முடியாத அந்த பூனியை போலவே இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் தலை குனிந்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தலை குனிந்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மற்றவருடைய முகத்தை நேர பார்க்க முடியலங்க. அவருடைய வாழ்க்கையில பெரிய போராட்டம். நிமிர்ந்து பார்க்கிற ஜனங்கள் தூஷணமாய் பேசுகிறார்கள். தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து முற்களை போல குத்துகிற அந்த சூழ்நிலைகளின் நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கை அந்த கூனியை போல இன்னைக்கு குனிந்துதான் இருக்குதா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை கொடுக்கிற நோக்கம் 21வது வருஷத்துல நான் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற போது கூனி குனிந்து நடக்கிற அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். அவர்கள் நிமிர்ந்து நடப்பதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் நான் கிருபை செய்வேன். எந்த குடும்பம் குணப்படாமல் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் தரித்திரம் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் வியாதி இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் கண்ணீர் இருக்கிறதோ, இதன் நிமித்தமாக எத்தனை பேர் கூனி குறுகி வாழ்கிற வாழ்க்கையிலே கண்ணீர் வடிக்கிறார்களோ, அத்தனை காரியத்தையும் உன் தேவனாகிய கர்த்தர் நான் மாறி பார்க்கப்படுவேன். அவருடைய வார்த்தையின் களம் இந்த வருஷத்திலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் நடக்க போகிறது.
வரப்போகிறது. எப்படி அந்த கூனியின் மேலே கர்த்தருடைய கரங்கள் பட்ட போது அவள் எழும்பி நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாளோ, அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கூடிய ஒரு கோல், கர்த்தருடைய வார்த்தை எனக்கூடிய அவருடைய கை விரல்கள் தேவனுடைய பிள்ளைகளாக உனக்கு மேலே பட போகிறது. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய கூனி குறுகின வாழ்க்கை மாற போகிறது. சத்தமா சொல்லுங்க, என் கூனி குறுகின வாழ்க்கை மாற போகிறது. என்னை தேவன் எழுப்பி நிமிர்ந்து நிற்க வைக்க போகிறார். மற்றவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு ஒளியாய் கர்த்தர் என்னை மாற்ற போகிறார். கையை தட்டி ஆண்டவனுக்கு நன்மை செய்ய போகிறார் என்பது உண்மையா? என் அப்பா உன்னை உயர்த்த போகிறார் என்பது உண்மை. ஆண்டவர் மற்றவர்களுக்கு மற்றவருடைய பார்வையிலே உன்னை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார் என்பது உண்மை. எதிர்பார்க்கிற காரியத்தை எங்க அப்பா சேலஞ்ச் பண்ணி உனக்கு கொடுக்க போறாரு. உன் பிசினஸ்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. உன் வேலை ஸ்தலத்துல பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறார். நான் திருப்பி சொல்றேன், இந்த புதிய வருஷத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்கங்க. ஒரு நாள் கூட கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், தடை பண்ண மாட்டேன். ஒரு நாள் கூட ஆராதனையில் நான் நேரம் தவறி வர மாட்டேன். ஒரு நாள் கூட என்னோடு கூட கர்த்தர் இடைப்படுகிற நேரத்தை நான் குறைத்து கொள்ள மாட்டேன். முழுமையா எங்க அப்பா இயேசுவுக்காக நான் கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நன்மையை கர்த்தர் வாழ்க்கையில செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ அவரை துதிப்பாய் என்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கை எங்க அப்பா இயேசுவுக்கு இருக்குதுங்க. அதனால ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இந்த மலைக்கு மேலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி கூடி குறுகி வாழ்ந்த எகிப்தியரை விடுதலை ஆக்கும்படி கர்த்தருடைய கண்கள் அந்த ஜனத்தின் மேல் இருந்ததா. அவர்கள் இடுகிற கூக்குரல் கர்த்தருடைய செவிகளிலே எட்டினதா. அப்போ தேவன் அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன கேட்டீங்கன்னா, என் ஜனத்தை என்னை ஆராதிக்கும்படி விடு. அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பாவத்தில் இருந்தோ, அடிமைத்தனத்தில் இருந்தோ, பொல்லாத ஆவியின் பிடியில் இருந்தோ இன்றைக்கு கர்த்தர் மீட்டு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். காரணம் என்ன? என் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆராதனை என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த வேலையை கர்த்தர் உனக்கு எனக்கு தந்திருக்கிறார்னாக்கா, இந்த உலகத்திலே உங்களை விட விலை மதிப்பற்றவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்துல இந்த வேலையை தூதர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுத்தாரா. யாருக்கு கொடுத்தாரா? தூதர்கள். அது ஆராதிக்கிற தூதர்கள் தான் தூதர்களிலே முதன்மையானவர்களா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒவ்வொரு காரியத்தில ரகசியத்தை சொல்றேன். அந்த மகிமையை, அந்த மேன்மையை அந்த தூதர்கள் இழக்கிற போது அந்த ஸ்தானத்திற்கு யாரை கொண்டு வருகிறார் என்றால், இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, உங்களை என்னையும் கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரத்திலே 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை தேவனுக்கென்று ஏற்படுத்தினாரா? நீங்கள் கர்த்தருடைய துதியை சொல்லி வர வேண்டும். இதுதான் என் ஆண்டவருடைய முதன்மையான திட்டம். இதற்காகத்தான் 2020வது வருஷத்திலே உன்னை குழிக்குள்ளே தள்ளி உன்னை அடைத்து போட நினைத்த அத்தனை சதித்திட்டங்கள் உடைக்கப்பட்டு இந்த புதிய வருஷத்திலே உன்னை ராஜாவா, ராஜாத்தியா, மகிமையான தேவனுடைய பிள்ளையா உன்னை அப்பா கொண்டு வந்திருக்கிறார்களாக்கா, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். அப்பாவுடைய மகிமைக்குள்ளாய் உன்னை நிரப்பணுங்க. அப்பாவுடைய திட்டத்தை நிறைவேற்றணும். ஆளு கிடைக்காம கர்த்தரை தேடலங்க. உண்மையான இருப்பு என்று சொல்லி தான் அவருடைய ரத்தத்தை உனக்கு மேல சிந்தினார். இந்த மலைக்கு மேல அவருக்கு நீ ஆராதனை செய்யணும். இந்த மலைக்கு மேல அவரை நீ துதிக்கணும். இந்த மலைக்கு மேல அவருடைய நாமத்தை மையப்படும். ஆராதனை நேரம் வந்துட்டாலே உன்னை ஸ்பெஷலா கர்த்தருக்கு விட்டு கொடுத்துடணும். அங்க யார் வராங்க, யாரு போறாங்க, என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, இதெல்லாம் கவனிக்கிறது உன்னுடைய வேலை கிடையாது.
நீ கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு ஆளு உனக்கு மத்தியில் உலாவிட்டு இருக்கிற கடவுளை மட்டும்தான். நீ செய்ய வேண்டியதை கரெக்டா செய்து பாரு. உனக்கு செய்ய வேண்டியதை இந்த வருஷத்துல கரெக்டா கத்து செய்வாரு. தடைப்படாதியா. நான் திருப்பி சொல்றேன், 20வது வருஷத்துல உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறியா பயப்படாத. 2020வது வருஷத்துல உனக்கு உண்டான பிளான் நடக்கலையா பயப்படாத. அதை சேர்த்து கொடுப்பதற்கு இந்த வருஷத்தை கட்டப்பட்டு தந்திருக்கிறாரு. நன்மை உங்களுக்கு வீசுகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நடக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்க செய்யணுமா? அதற்காக தன் தருணத்தை கட்டு தந்திருக்கிறார். அந்த இடத்துல வாசிங்க, நிமிர முடியாத கூனியை கர்த்தருடைய கரங்கள் பட்ட உடனே நிமிர வைத்தாரா. உடனே அவன் என்ன பண்ற தெரியுமா? வாசிங்க, அவள் தேவனை மகிமைப்படுத்தினாளா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கிற எத்தனை பேருக்கு ஜீவனை கட்டு புதுப்பித்துக் கொடுத்தார். இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேருடைய பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் மீட்டார். ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன பாத்தீங்களா, அற்புதமா தேவனுடைய கரம் உனக்கும் எனக்கும் பரிவா இருந்ததுனால தான் இந்த இடத்துல நம்ம பாதுகாப்பா இருக்கோம். 30ஆம் தேதி 29ஆம் தேதி நம்ம காதல் கூட்டத்தில் நடக்கிறப்ப 4 போன் எனக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட், நான் தான் அவனுக்கு உதவி செய்து அவளை தூக்கிட்டு வந்தேன். அந்த சகோதரி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆன உடனே அவருடைய கணவரை பார்த்து சொல்றாங்க, நான் தான் சொன்னல நமக்கு நேரம் சரியில்லை சொல்லிட்டு, ஸ்லோவா போ சொல்லு, ஸ்லோவா போ சொன்னல, நமக்கு நேரம் சரியில்லை சொன்னல. அந்த சகோதரி அவனுடைய கணவரை பார்த்து சொல்றாங்க, குடும்பங்க. ஆனா உனக்கு எனக்கு வந்த எத்தனையோ பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உண்மையிலேயே பாதுகாக்கிறார். நம்ம கிட்ட என்ன ஒரு பெரிய தவறுனாக்கா, ஒரு பிரச்சனை நடந்து அதுல என்னென்னலாம் ஆயிருக்குன்றது நமக்கு தெரியாததுனால கர்த்தர் நம்மளை எப்படி பாதுகாத்தாருன்ற மகிமை நமக்கு தெரியல. ஒருத்தர் விழுந்தாங்க, அவனுக்கு கால் முறிவு வெட்டது, கை முறிவு பட்டது, தலையில் அடிப்பட்டது, அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு தெரியும். நம்மளதான் கர்த்தர் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி அவருடைய தூதர்களுக்கு உன்னை சுமக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். பகலிலே பறக்கும் அம்பிற்கும் இரவிலே நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்திலே பாழாக்கும் சந்தானத்திற்கும் பயப்படாதிருப்பார். உன் கண்களால் மாத்திரம் அதை காண்பாய். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் இப்படி பாதுகாத்துட்டாங்க. எப்படி நமக்கு தெரியும்? எப்படி நமக்கு ரோஷம் வரும்? அருமையா கர்த்தர் நம்ம நடத்தி இருக்கிறாரு. நம்முடைய தேவைகளை அருமையா சந்திச்சிருக்கிறாரு. நம்ம கூடவே இருந்திருக்கிறாரு. எவ்வளவு மகிமையா கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறாரு. எதுக்காக? பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் என்ன பாதுகாத்தாரு? ஏன் என்ன ஆசீர்வதிச்சாரு? ஏன் என்ன சுமந்தாரு? ஏன் என்ன நடத்தினாரு? அவரை ஆராதிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. இதை விட மகிமையான ஒரு ஸ்நானம் நமக்கு கிடைக்காது. மனிதன் தேவதூதர்களை காட்டில் சற்று சிறியவன் தாங்க. ஆனா மனிதனுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பான். தேவதூதன் என்பது ஒரு முறை தான் தவறு பண்ணான். தவறு பண்ண தூதனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுத்திருக்கலாம். நம்ம கொடுத்திருக்கிறார்ல, நம்ம தப்பு பண்றோம் திருப்பி மன்னிக்கிறாரு, தப்பு பண்றோம் நம்ம திருப்பி மன்னிக்கிறாரு. அது மாதிரி ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுத்திருந்தாக்கா இந்த இடத்துல நீங்களான உட்கார்ந்துருப்போமா? உட்கார முடியாது. ஆனா அந்த தள்ளப்பட்ட தூதன் சாத்தானுடைய வடிவத்துல இன்னைக்கு உனக்கு எனக்கும் போராடிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன் இவ்வளவு நம்ம மேல கோபம் தெரியுமா? ஒண்ணு, நம்ம அவரை போல உருவாக்கப்பட்டோம், அப்படி சாயல் நமக்குள்ள இருக்குது. இரண்டாவது, அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்குது. மூணாவது என்ன கேட்டீங்கன்னாக்கா, உனக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அந்த தள்ளப்பட்ட சாத்தானுக்கு ஆண்டவர் கொடுக்கல. அவனுக்கு இப்ப கூட தான் கோபம். என்ன பண்ணா, எனக்கு இன்னொரு தருணத்தை தந்திருந்தாக்கா இனி ஜென்மத்துக்கு நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், பெருமை என்ற வலையில நான் விழுந்திருக்க மாட்டேன். அவன் 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 சொல்லியிருப்பான், ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தேனாக்கா. ஆனா நமக்கு பல சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் தேவனுடைய வருகை வர காத்து இருக்கிறது. எத்தனை நாட்கள் இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் வந்துட்டே இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் எப்பவும் சொல்லுவேன், வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதற்கு முன்பதாக கரை போடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா? வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கிடையாது, கிருபை கிடையாது. அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் கிடையாது. குறிப்பிட்ட
ஒரு நிமிடம் வருகிற போது எல்லாம் மாறி போகுமா? அதற்குள்ளாய் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இனி என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பாடுவதை தவிர, தேவனை துதிப்பதை தவிர ஒரு வாழ்க்கை என்கிட்ட கிடையாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இந்த சினிமா பாட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே வாய் திறந்தா அப்படியே சரளமா வருது. எங்கேயாவது ஒரு மியூசிக் போட்டோம்னா அப்படி தானா கால் ஆட ஆரம்பிக்குது. இந்த பாட்டு எந்த புஸ்தகத்துல வருது? ஒரு பாட்டு பாடணும்னு வச்சுங்களேன், அப்பா உம்மை நேசிக்கிறேன் அப்படி கேட்டா நம்ம ஆளுக்கு தெரியல அது என் ஃபாதர் பாட்டா இல்லை யார் பாட்டுன்னு தெரியல. ஆனால் சினிமா பாட்டில் ஒரு பாட்டு எடுத்து பாடி அது எந்த இதில் வருதுன்னு கரெக்டாக படத்துடைய பெயரோடு கூட, நடிகருடைய பெயரோடு கூட, அந்த சீனோடு கூட விவரித்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஆழமான அன்பு. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா முக்கியத்துவம். நீங்க அந்த முக்கியத்துவம் இங்க கொடுத்து பாருங்க. அந்த முக்கியத்துவத்தை இங்க கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே சமாதானமா இருக்க சொல்ற, சந்தோஷமா இருக்க சொல்ற. ஆனா சமாதானமும் சந்தோஷமும் நாம அனுபவிக்கிற அதுல தான் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிற பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. குறிப்பிட்ட ஒரு அழிந்து போகக்கூடிய காரியத்துல தான் நான் எதிர்பார்க்கிற சந்தோஷம் இருக்கு, நான் எதிர்பார்க்கிற சமாதானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல எல்லாமே இருக்குதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்னா கூடி கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுறதுல, ஜெபிக்கிறதுல, பாடுறதுல, துதிக்கிறதுல ஏகப்பட்ட சந்தோஷம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பெறல, அதெல்லாம் நீங்க என்ன அனுபவிக்கல. அனுபவிக்கணும். அதற்காகத்தான் இந்த வாய்ப்பு கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. சும்மா 2021 வருஷத்துல போன வருஷம் வந்த இந்த வருஷம் வந்தேன்னு சொல்றது கிடையாதுங்க. ஒரு வித்தியாசமாய் கர்த்தர் நடத்தணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதே லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் அவருடைய பாதத்திற்கே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல குஷ்டரோகியை பார்த்தோம். முதல்ல கூனியை குறித்து பார்த்தோம். கூனி குறுகி போன வாழ்க்கை. இந்த குஷ்டரோகி அருவருப்பான வாழ்க்கையா. நல்ல கவனிக்கிறான். இந்த வருஷத்துல உங்களுடைய அருவருப்புகளை கர்த்தர் மாற்றி உன் தலையை உயர்த்த ஆரம்பிக்கிற போது உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தை உன்னாலே பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றார், உன் அருவருப்புகளை நான் மாற்ற போறேன். எதுக்காக? நான் கர்த்தரை மையப்படுத்துவதற்கு. இப்ப நல்ல கவனிக்க பார்க்கலாம். இந்த இடத்துல குஷ்டரோகியை குறித்து பார்க்கிறோம். குஷ்டரோகியுடைய அந்த குஷ்டரோகம் மாற்றப்பட்ட போது அந்த குஷ்டரோகி என்ன பண்றான்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு தன்னை விட்டுக் கொடுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் எப்படி போறாங்க, என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்கன்றதெல்லாம் கணக்குல வராதுங்க. ஹலோ, என்ன பாருங்க, கணக்குல வராது. அவருடைய படைப்பாய், அவருடைய சாயலாய், அவருடைய ஜீவனை உள்ள வச்சிருக்கிறியே. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறீர்கள் என்பதை தான் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க விரும்புறீங்க, இதை கர்த்தர் எதிர்பார்த்து இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புதிய வருஷத்திற்குள்ளே பிரவேசித்து இருக்கிற உங்களுக்கு தேவைப்படுகிற சகல காரியத்தையும் செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரா? எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதே யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல அருமையான ஸ்தோத்திர இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, இந்த எகிப்தியருடைய கையிலிருந்து நான் உன்னை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு மகிமையான ஒரு கானான் தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, அந்த தேசத்துல நீ எனக்கு என்ன பண்ணணும், மகிமையா இருக்க வேணும் சொல்லிட்டு கர்த்தர் விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு மகிமையான ஒரு தேசத்தை கற்றுக் கொடுப்பார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்துல அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு பால் எனக்கூடியது பரிசுத்தத்தை குறிக்கிறது. தேன் என்பது
உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கர்த்தரை கொண்டு வந்ததனுடைய நோக்கம், நீ கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், நீ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், நீ கர்த்தரை துதிக்கணும். எல்லா ஒரு விஷயம் அப்படியே எழுதி பார்க்கலாம், எல்லா ஒரு விஷயம் அப்படியே எழுதி பார்க்கலாம், எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, ஆராதிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. நல்ல கவனிங்கம்மா, ஐயா கவனிங்க. நம்ம ஆராதிக்கிற நிறைய காரியத்தை நம்ம விட்டுட்டோம், கடவுளை பாடுகிற வாய்ப்புகளை விட்டுட்டோம், கடவுளை மேன்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை விட்டுட்டோம். ஆனா புதிய வருஷத்துல அது பின்தொடரக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை ஆசீர்வதித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, உனக்கு உண்டான யுத்தங்களை மாறப்படுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் வயதை வாழ வயதை போல கழுகிற்கு சமானமாய் உன்னை மாற்றியதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேருங்க தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காகவும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியில வந்து உன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற விலையேற பெற்ற திட்டம் இருக்கிறதை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்றாரு. நீ உன் குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறியோ அதே போல உன்னை கர்த்தர் நேசிக்கிறாரா, உன் துதியை கர்த்தர் நேசிக்கிறாரா, உன் வாயிலிருந்து கள்ளம கபடற்ற வாயிலிருந்து புறப்படுகிற அந்த துதியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு விரும்புகிறாரா? எல்லா வாய்களை தந்து சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, உங்களை துதிக்கிற ஒரு வாக்கியத்தை எனக்கு தந்திருக்கீங்க. இந்த வருஷத்துல என்னடா நோக்கம், நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ காத்திருந்த பத்தியா? ஆண்டவர் சொல்றாரு, அவரை துதிக்கிற மிகப்பெரிய வேலையை இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ தனிமையா இருக்கிற போது அவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பத்தோடு கூட அவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சபையிலே மனப்பட்டு அவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், போகிற இடத்திலெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ துதிக்கிற துதிதான், நீ செய்கிற ஆராதனை தான் எரிகோவுடைய மதிலில் உனக்கு கொண்டு வர நினைக்கிற பொல்லாத ஆவிகளை உடைத்து போடும். ஆண்டவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பிரவேசிக்க விடாதபடி எரிகோவுடைய மதில்களை போன்ற பொல்லாத ஆவிகளை உடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் எது கேட்டீங்கன்னாக்கா, உன் வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் வாயில தந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த துதியை கொண்டு தான் உன் தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். இந்த துதியை கண்டு தான் உனக்குள்ளே மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த துதிக்கிற துதியை கொண்டு தான் உன் குடும்பத்திற்குள்ளே பெரிய பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. உன் குடும்பத்திற்குள்ளே பெரிய பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த துதியை நிமித்தமாகத்தான் உன் வாழ்க்கையில மாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த துதியை நிமித்தமாகத்தான் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். எல்லா வாய்களை தந்து சொல்லுங்க பார்க்கலாம். ரபல சக்கரபத்தின மலியா தினிமா கரவலிபியா. அல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, துதிக்கிற துதியை எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கக்கூடிய துதியை எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை எனக்குள்ளே கொடுத்திருக்கிறீர். ஆண்டவருடைய மேன்மைகளை எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய மேன்மைகளை உயர்வுகளை எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவருடைய பிரசன்னத்தை எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கடவுளை திறக்கிற வரைக்கும் மாட்டேன். எல்லா கடவுளை திறக்கிற வரைக்கும் மாட்டேன். மாட்டேன்.
பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க கையில கத்தர் பிடிச்சிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய துதிய நாவுகளிலே சுமந்து போய் அப்படி சமூகத்தில் வை. அவரை மேன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, அவரை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை, அவரை பாடுகிற பாடல்களை அப்படி சமூகத்தில் கொண்டு போய் இறக்கி உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை பெருவெள்ளத்துடைய இறைச்சல் உனக்கு காண்பித்து கொடுக்க போகிறார். ஒரு மேகத்தை கண்டு உனக்கு அனுப்ப போகிறார். ஒரு பெருவெள்ளத்தை கண்டு உனக்காக அனுப்ப போகிறார். உன் வாய் எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி திறந்து சொல்ல போகிறது, என் தேவன் எனக்கு பதில் கொடுத்தார் என்பதற்கு, என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு, என் தேவன் என்பதற்கு அற்புதம் செய்ய போகிறார் என்பதற்கு. வானத்தில் இருந்து ஒரு அன்பு இறங்குகிறது, வானத்தில் இருந்து கண்மலை இறங்குகிறது, வானத்தில் இருந்து ஒரு மேகத்தை கண்டு அனுப்புகிறார். ஒரு கையளவு மேகம் இறங்குகிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், குறுகின வாழ்க்கையை கர்த்தர் உன்னை விட்டு மாற்ற போகிறார். அறுவடை போன வாழ்க்கையை கர்த்தர் உன்னை விட்டு மாற்ற போகிறார். ஆண்டவருக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாமல் இருக்க போகிறார். உன்னை கண்டு நிறுத்த போகிறார். நன்றி ஆண்டவரே, மக்கள் நன்றி. நன்றி ஆண்டவரே, மக்கள் நன்றி. கர்த்தாவே, ஹல்லேலூயா. கேட்கப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, ஹல்லேலூயா. மகனை கொண்டு கர்த்தர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதுபடி நடக்கும்படி, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்படி, அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமாய் நடக்கும்படி, அந்த வார்த்தை கேட்டு நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியோ செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே 2020 கர்த்தாவே பிள்ளைகள் அல்லேலூயா ஒருவேளை விசுவாசம் குறைவாக இருக்கலாம், ஒருவேளை சபைக்கு மனக்குறைவாக இருக்கலாம், அல்லேலூயா ஒருவேளை அல்லேலூயா அல்லேலூயா வியாதியினால் அல்லேலூயா அவஸ்தைப்பட்டிருக்கலாம், அல்லேலூயா பிரச்சனை மூலமாய் வேதனைப்பட்டிருக்கலாம். ஆவியானவரே, 2020 பிள்ளைகளுடைய பாடுகள் உபத்திரம் எல்லாம் கர்த்தர் மாற்றிய தேவன். 2021 கர்த்தர் அதிசயங்கள் செய்யும், கர்த்தர் அற்புதங்கள் செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, கலங்காதே, கலங்காதே, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரத்தை நம்ம பிடிச்சு கொள்வோம். ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு கொள்வோம். அப்பா, நான் உங்க கரத்தை பிடிச்சிட்டப்பா, அப்பா உங்க கரத்தை நான் பிடிச்சிட்டப்பா. இனி எனக்கு துன்பம் இல்லை, இனி எனக்கு துயரம் இல்லை, இனி வியாதி இல்லை, இனி வியாகுலம் இல்லை, எந்த பிரச்சனை இல்லை, எந்த மனிதர்களும் எனக்கு நேராக மாட்டார்கள். எந்த மனிதர்களும் சபைக்கு நேராகவும் பிள்ளைகளுக்கு நேராகவும் எந்த மனிதர்களும் போராட மாட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இனி உனக்கு போராட்டம் இல்லை, இனி உனக்கு பிரச்சனை இல்லை, இனி உனக்கு கண்ணீர் இல்லை, இனி உனக்கு கவலை இல்லை. கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன். கலங்காதே. அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் கூட 2021 ஆண்டவரே, பரிசுத்த ஆராதனைக்கு முன்பாக நாங்கள் குடும்பமாய் சபையாய் ஆராதிக்க, தேவன் எங்களுக்கு சமாதானத்தோடு கூடி ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே இந்த பொல்லாப்பு நேரிடாதபடி சபைக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த விதமான பொல்லாப்பும் எங்களுக்கு வராதபடி இந்த 2021 எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாய் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த துன்பம் துயரும் இனி எங்க வாழ்க்கை வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். கேட்கப்பட்ட வசனத்தின்படி மகனே கர்த்தாவே நீ எடுத்து பிரயோஜனப்படுத்திய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மகனை கொண்டு நீ பேசின ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொருத்தருக்கு கடைபிடித்து அந்த வார்த்தைகளை நடக்க கர்த்தருக்கு சத்தியத்துக்கு உள்ளாக அவங்க வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி செலுத்துகிறோம். தெய்வீக பிரசனம் தெய்வீக வல்லமை ஒவ்வொரு கிருபையில் கடந்து வரட்டும். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருத்தர் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதியும். தெய்வீக சமாதானமும் சந்தோஷத்தை கர்த்தர் கொடும். பெரிய பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஐக்கியம் வழிநடத்துவதிலும் விசேஷமாக கர்த்தரை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த வருகையை மட்டும் நடத்துவதாக. ஆமென்.